நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவது. ஒரு பாடலை பாடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டோம், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடம் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடம் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நாம் இயேசு கைவிட மாட்டார், நாம் இயேசு கைவிட மாட்டார். அன்பின் பரலோக தாபனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய கிருபையினால நீர் எங்களோடு இடைப்படும், பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் இருதயத்தை உம்முடைய பக்கம் திருப்பிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்மதில் இருக்கிறதான ஷாரோன் சகோதரி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நீங்கள் அங்கே இருந்த வண்ணமாக கரலை தட்டி பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவேற்போம். கர்த்தருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாய் உங்களை இந்த காணொலி மூலமா சந்திக்கிறதுனால தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்.
தேவனுடைய பெரிதான கிருபையினால எல்லா கொள்ளை நோய்களுக்கும் தேவன் இம்மட்டும் நம்மளையும் நம்ம சபையார் எல்லாரையும் நம்மளுடைய குடும்பத்தார கூட தேவன் கிருபையா பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல கூட எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு கேட்கலாமா? இந்த நாள்ல கூட ஆகஸ்ட் மாதத்துல வந்திருக்கிற நம்ம கூட ஆண்டவரே புதுசா என் கூட எதையாச்சும் பேசுங்க, இன்னைக்கு புதுசா எனக்கு ஒரு மன்னாவை கொடுங்கன்னு எல்லாம் எவ்வளவு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்குறீங்களோ ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு பேச சித்தமா இருக்கிறார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள்ல கூட அப்பா இந்த காணொலி மூலமா எங்களை சந்திக்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுவீராக. அன்னைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்து கொடுத்த தேவன் இன்னைக்கு எல்லாரோட இருதயத்தை திறந்து கொடுங்க. எல்லா கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை பொருத்தி இந்த வார்த்தை எல்லாரோட இருதயத்துல பதியத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிறவருக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாக என் தேவனை கிருபை செய்வீராக. நீங்க வழி நடத்துங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சான், எல்லாம் இன்னைக்கு புதுசா மாற போதா நம்முடைய வாழ்க்கையில. அதே இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா, old things have passed away, behold all things have become new. தமிழ் பைபிள்ல பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துட்டாங்க. ஆனா இங்கிலீஷ்ல all things have passed awayன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க. behold. beholdனா உத்து பாருங்க, கவனிங்க, வாட்ச் பண்ணுங்க இந்த இடத்த அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் எழுதியிருக்காரு பவுல், all things have become new. அல்லேலூயா. இந்த நாள்ல நமக்கு ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். there is a new beginning for everything. எத்தனையோ காரியங்கள் நமக்கு தடைப்பட்டிருக்கலாம், என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். இந்த நாள்ல நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. வாசிப்போம். எசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. இனி நீங்க அழுதுட்டு இருக்க மாட்டீங்க. நம்ம நினைச்சிருக்கலாம், என் வாழ்க்கையில என்னதான்ப்பா நடக்குது, நான் எவ்வளவு செபிக்கிறேனே, ஆண்டவர் அசையவே மாட்டாரு, ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா என் ஜபத்துக்கு பதில் வருமா வராதா? ஏன்னா நீண்ட நாட்களா காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுமா. அதனால நீண்ட நாட்களா காத்திருந்து நமக்கு மனசுல ஒரு சலிப்பு உண்டாயிற்று. ஆனா இன்னைக்கு நம்மள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்குவாராம். உருக்கமா இறங்கி நீங்க கேக்குறது, நீங்க கூப்பிடுறது அவர் பார்த்துட்டே இருக்காரு. அதனால அவர் உருக்கமா இறங்கி இனிமேட்டு அதை கேட்ட உடனே உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவாராம். அல்லேலூயா. இனி நீங்க அழுதுட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மாசம் நமக்கு விடுதலையின் மாசம். இந்த மாசம் நமக்கு ஒரு வெற்றியின் மாதமாய் தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். இனி நம்ம வாழ்க்கையில துக்கம் இல்ல, அலறல் இல்ல, வேதனை இல்ல, கஷ்டம் இல்ல, வியாதி இல்ல, வறுமை இல்ல, போராட்டம் இல்ல, சத்ருவின் கிரியைகள் இல்ல. அப்ப இனி என் வாழ்க்கையில என்னதான் இருக்க போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? வாசிப்போம். ஏசாயா 43வது அதிகாரம் 18-19வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. பழச பத்தி யோசிக்காதீங்க. பழைய வாழ்க்கையில நமக்கு துக்கம், அலறல், என் விண்ணப்பத்துக்கு பதில் வராதா, என் கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டாரா, இது நம்மளுடைய பழைய வாழ்க்கை. இப்ப பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த புதிய காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வேலியில ஆறுகளையும் உண்டாக்குவாராம். வனாந்திரத்துக்கு போனீங்கன்னா வழியே தெரியாது, ஃபுல்லா மணல், எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வனாந்திரமான பாதையில வழியா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட எடுத்துக்கோங்களேன், சுத்தி அடைக்கப்பட்ட நிலைமை, எந்த பக்கம் எனக்கு போறதுன்னு தெரியல, என் ஆசீர்வாதம் அடைப்பட்டு இருக்கு, இந்த காரியம் அப்படியே நிக்குதே என் வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்துல வழியையும் அவ்வாந்திர வேலியில ஆறுகளை உண்டாக்குவாராம். தண்ணியே இல்லாத
இடத்துல ஆறு ஓடுமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அடைப்பட்டு இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில தண்ணீர் என்ற ஆசீர்வாதம் புரண்டு ஓடுற காலம் இது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, இனி என் வாழ்க்கையில அலறல் இல்ல, இனி என்னுடைய வாழ்க்கையில துக்கம் இல்ல, எனக்கு என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி எவ்வளவு அறிக்கையிடுறோமோ அப்படியே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். சுருக்கமா நீ நமக்கு என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமா சின்னதா 5 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இனி நம்ம அழுதுட்டு இருக்க மாட்டோம். இது நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் வருகிற காலம். நம்ம தடையெல்லாம் நீங்கி ஆசீர்வாதமாய் மாறுகிற காலம். நம்முடைய வியாதியின் படுக்கை மாறுகிற காலம். நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிற காலம். தடைப்பட்ட எல்லா தடைகளையும் உடைக்கிற காலம் இது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்க போறோம். அல்லேலூயா. முதல்ல பார்க்கலாம், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து நமக்கு சந்தோஷம் வருகிற காலமா இது. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து இது எனக்கு சந்தோஷம் வருகிற காலம். எடுத்து வாசிப்போம். யோவான் 16:20 வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறுமா. இவ்வளோ நாள் நம்ம துன்பத்தை கண்டோம், இவ்வளோ நாள் வேதனையை கண்டோம், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஆண்டவர் நம்மளை சரியா மகிழ்ச்சி ஆக்குகிற காலம் இது. வாசிப்போம். ஏசாயா 60:19-20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. உன் துக்க நாட்கள் முடிந்தது. அல்லேலூயா. இனி நமக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் சூரியன் சந்திரன் வெளிச்சமா இராம வெளியிருந்து நமக்கு இல்லாம கர்த்தரே நமக்கு நித்திய மகிழ்ச்சியா இருப்பார். கர்த்தரே நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். எல்லாமே நமக்கு இனிமே கர்த்தர் தான் செய்ய போறார். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இந்த மனுஷன் எனக்கு இதை செய்ய மாட்டாங்களா, இந்த மனுஷன் எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா. இனி கர்த்தரே நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். நம்முடைய சூரியன் இனி அஸ்தமிக்காது, நம்முடைய சந்திரன் இனி மறையாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்க எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருந்து நம்முடைய துக்க நாட்கள் எல்லாத்தையும் முடித்து போட போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் துக்க நாட்கள் எல்லாம் முடித்து போட்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அப்படியே நடக்கும். 2வது காரியத்தை பார்ப்போம். உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றுகிற காலம். ஏசாயா 60:22 வசனத்தை வாசிப்போம். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. தீவிரமா ஆண்டவர் நடப்பிப்பாராம். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவானா. இது பேர் என்னங்க, பெரியவங்களை கொண்டு பலத்த ஜாதி கிடையாது. சின்ன ஆளாகி நம்மள கொண்டு நம்மளாலலாம் இது முடியுமா, நம்மளாலலாம் இது நடக்குமா, நம்மளே ஏதோ ஒரு மூலையில இருக்கோமே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் உங்களை தான் ஆண்டவர் உயர்த்த போறார். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமா அதை நடப்பிப்பாராம். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம நினைக்கலாம் நான் உருவாக்கின ஒரு ஆளு இல்ல என் மூலமா போன ஒரு ஆளு இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்காங்களே, ஆனா என்னுடைய வாழ்க்கை பாரு ஏன் இப்படி இருக்கு, என்ன இப்படி மோசம் போக்கிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தீவிரமா ஆண்டவர் நமக்காக செய்வார் எல்லாவற்றையும். அல்லேலூயா. ஆதியாகமம் 12:2-3 வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்கி நம்மள ஆசீர்வதிப்பாராம் ஃபர்ஸ்ட். 2வது, உங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. உங்களை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் சபிப்பாரு. நீங்க யாரையும் சபிக்க வேணாம், நீங்க யாரையும் எதுவும் பண்ண வேணாம். உங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களை சபிச்சாங்கன்னா அவங்களுக்கு சாபம். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உங்க மூலமா தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பல ஜாதிகளுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. கர்த்தர் பல ஜாதிகளுக்கு நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அநேகருக்கு உதவிகரமாய் நம்மளை தேவன் மாற்றுவார். கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா.
விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடக்கும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை கொண்டுதான் செய்வாரு. என்ன கொண்டா? ஐயோ, நான் சபையில ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கேனே, என்னை யாருமே பார்க்கலையே. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போறாரு. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய ஜாதியா மாற்ற போறார். விசுவாசிச்சு ஒவ்வொரு நாள் அறிக்கையிட்டுனே இருங்க, கண்டிப்பா அது நடக்கும். மூணாவது காரியத்தை பார்ப்போம். போராட்டம் அல்லது யுத்த மனுஷர் அல்லது சத்துருக்களிடம் இருந்து விடுதலை கொடுத்து நீதி செய்கிற காலம் இது. கர்த்தர் நமக்கு நீதி செய்கிற காலம் இது. வாசிப்போம். எசாயா 41:8-16. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாதரில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற பாருங்களேன். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. இவ்வளவு அழகா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டே வராரு. நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் என் கூட இருக்காரா இல்லையா, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா இல்லையான்ற கேள்வியோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், ஆண்டவர் உங்களோடு தான் இருக்காரு. பயப்படாதீங்க, திகையாதீங்க. அவர் உங்க கூடவே இருந்து உங்க வலது கரத்தை பிடித்து அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஒரு நாளும் நம்மள அவர் கை விடுறதே கிடையாது. நம்ம தான் அவரை விட்டு தூரமா விலகுறோமே தவிர அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா போயிருந்தீங்கன்னா அவர் கிட்ட வந்துருங்க. அவர் உங்களோடு தான் இருக்காரு. நம்ம தூரமா இருக்கிறதுனால தான் அவர் நம்ம கூட இருக்கிறத நம்மளால உணர முடியல. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். 11வது வசனத்துல இருந்து வாசிங்க. இதோ உன் மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சி அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. இனிமேட்டு உங்க போராட்டத்தை பார்த்து, உங்க சத்ருவை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா இது நீதி செய்கிற காலம். சத்ருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை வருகிற காலம். உங்க மேல எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்களாம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்தே நன்மையை பெற்றிருப்பாங்க. நம்ம கிட்ட இருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு நம்ம மேலே அந்த கோபத்தை, எரிச்சல் எல்லாத்தையும் நம்ம மேலேயே திருப்பி காட்டுவாங்க. ஒரு நன்றி இல்லாம இருப்பாங்க. நம்ம நினைக்கலாம், என்னப்பா இவங்களுக்கு நன்றியே இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பாருங்க, இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்களாம். எப்ப பாரு நம்ம கிட்ட வழக்காடிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ற காரியம், உங்களோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். நம்ம கூட போராடுறவங்களை இனி தேடி பார்த்தா கூட அவங்க எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதான். உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். பயப்படாத, ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கிறார்னு ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு நம்மள பார்த்து. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். உங்களை பத்தி தூற்றி இருக்கலாம், உங்களை வெக்கப்படுத்தி இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களோட போராடிக்கிட்டே இருக்கலாம், எதுக்காச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கலாம்.
ஆனா அவங்களெல்லாம் நீங்க காண மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன், மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதர் கோப்பாக்கிடுவாய். அப்படிப்பட்ட ஒரு புதிதான வல்லமை, புதிதான காரியத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய போறாரு. உங்களை புது சிஷ்டியா தேவன் மாத்த போறாரு. உங்களை இந்த போராட்டத்துக்கெல்லாம் விலக்கி உங்களை தேவன் மாத்தி இன்னைக்கு நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் கொடுக்க போறாரு. பாருங்க, நம்ம எப்படி இருப்போமா? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. நாமளோ கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து மேன்மை பாராட்டிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வாரு. அதே வாசிப்போம். எஸ்ஐயா 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு பயம் இருந்துட்டே இருக்கும். இந்த காரியம் என்னமா முடியும்? இந்த காரியம் நமக்கு ஜெயமா முடியுமா? நமக்கு ஜெயம் கொடுக்காதா? ஐயோ, நம்ம எங்கன்னா வெக்கப்பட்டுருவோமா? சத்துருக்களுக்கு முன்னாடி நம்ம வெக்கப்பட்டுருவோமா நம்ம நினைக்கலாம். ஆனா மனம் பதறுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற காரியம், பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு பதில் அளிக்க வந்திருக்கிறார். ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம சத்துருக்களை முறியடிக்க தேவன் நம்ம வாழ்க்கையில எழுந்தருளி இருக்கிறார். அதே போல இந்த நாள்ல நீதியை சரி கட்டுகிற காலம் இது. தேவன் நமக்கு சரியாய் நீதி செய்வார். வாசிப்போம். ஏசாயா 60:14. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். உங்களை ஒடுக்கி இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களை பத்தி தெரு தெருவா வீடு வீடா உட்கார்ந்து உங்களை தூற்றி இருக்கலாம். ஆனா உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அவங்கள உங்க கால் அடியில பணியும்படி தேவன் செய்வார். நான் சொல்லல, வசனம் அப்படிதான் சொல்லுது. அவங்க வந்து உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள்ல இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள் போட்டிருக்கு. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, உங்களை பார்த்து ஐயோ ஆண்டவரோட பிள்ளை, அவங்களுக்கு எல்லாம் சரியா நடக்கும், அவங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ற மாதிரி தேவன் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, என் போராட்டத்துக்கு முடிவு வந்துடுச்சு, தேவன் எனக்கு நீதியை சரி கட்டுவார்னு சொல்லுங்க. கண்டிப்பா இது நமக்கு நீதியை சரி கட்டுகிற காலம். ஏசாயா 63:4 வாசிப்போம். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அல்லேலூயா. இது நீதியை சரி கட்டுகிற காலம். நீதியை சரி கட்டணும்ன்றது தேவனோட மனசுல இருந்துட்டே இருக்கு பாருங்க. அப்பனா தேவன் நம்மளை நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். ஒரு நாள் நம்மள மறந்து போயிட மாட்டாருங்க. நம்முடைய வேதனைகளை மறந்து போக மாட்டாரு, நம்முடைய கஷ்டங்களை மறந்து போக மாட்டாரு. அவர் மறக்கிற தேவன் கிடையாது. அதனாலதான் சொல்லியிருக்காரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. சீக்கிரத்துல நமக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. வாசிப்போம். எஸ்ஐயா 33:1. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனும் ஆகிய உனக்கு ஐயோ. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல உட்கார்ந்து கேக்குறீங்களோ, ஒரு நிமிஷம் உங்க பைபிளை எடுத்து இந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசிச்சு பாருங்க. நீங்க யாரையுமே கொள்ளையிடல, ஆனா உங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுட்டு போனாங்களா? கொள்ளை அடிச்சுட்டு போன அப்புறம் அவங்க கிட்ட இருந்து யாருன்னா கொள்ளை அடிக்கப்படுவாங்களா? வசனம் போட்டிருக்கு பாருங்க. கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவருமாகிய உனக்கு ஐயோ. நம்ம யாருக்குமே துரோகம் பண்ணிருக்க மாட்டோம், ஆனா நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்கள கர்த்தர் கண்டிப்பா விசாரிப்பாரு, அவங்கள கர்த்தர் கண்டிப்பா நோக்கி பார்ப்பாரு. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். உங்க கிட்ட இருந்து திருடிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து யாருன்னா திருடிட்டு போவாங்க. அதுதான் அங்க போட்டிருக்கு. துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உங்களுக்கு, அதான் யார் நமக்கு துரோகம் பண்றாங்களோ அவங்களுக்கு வேற யாருன்னா துரோகம் பண்ணுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பா அறுப்போம். அல்லேலூயா. அதுவும் நான் சொல்லல, அதுவும் வசனம் தான். கவலையே படாதீங்க, கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற காலம் இது. கண்டிப்பா இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிற காலம் நமக்கு இது. எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையாடிக்கிட்டு போனாங்களோ அதெல்லாம் நமக்கு திரும்ப கொடுப்பார் ஆண்டவர். விசுவாசிங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம கையில கொண்டு வருவார், நீதியை சரி கட்டுவார். வசனம் வாசிப்போம். லூக்கா 18:7-8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்களேன், நீங்க ஜெபிக்கிறது, நீங்க கஷ்டப்பட்டது, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நீங்க சிந்துகிற கண்ணீரை தேவன் கண்டு இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்துல உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் நீதியை சரி கட்டுகிற காலம் இது. அவர் நீதியை சரி கட்டுகிற நேரம் இது. கர்த்தர் சீக்கிரமா நமக்கு சகலத்தையும் செய்வார். கண்டிப்பா நடக்குங்க, கண்டிப்பா நடக்கும். நாம என்ன பண்ணனா, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே களி கூர்ந்து அவரை பத்தி நம்ம மேன்மை பாராட்டி கொண்டே இருப்போம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் அந்த வேதனை எப்படி இருக்கும்ட்டு. அப்படியே நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருள் நம்ம வச்சிருக்கோம், பறிச்சுட்டு போனாங்கன்னா அதோடைய வேதனை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். உங்களை ஏமாத்தி இன்னைக்கு உங்க வீடை எடுத்துக்கிட்டாங்களா? உங்களை ஏமாத்தி உங்க நிலத்தை அபகரிச்சுக்கிட்டாங்களா? உங்களை ஏமாத்தி உங்களுக்கு வர வேண்டிய பொருளை உங்களுக்கு துரோகம் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க தட்டி பறிச்சுக்கிட்டாங்களா? எல்லாத்துக்கும் ஆண்டவர் இது நீதியை சரி கட்டுகிற காலம் இது. சீக்கிரத்துல நீதி செய்வார். அல்லேலூயா. 4வது காரியத்தை பார்ப்போம். இழந்த அனைத்தையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிற காலம் இது. எஸ்ஐயா 61:7 வாசிப்போம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்திட்டு போனாங்களோ, எந்த இடத்துல உங்களை தலகுனிய வச்சுட்டு போனாங்களோ, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். என்னெல்லாம் கஷ்டப்பட்டமோ எல்லாத்துக்கும் சந்தோஷத்தினால ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். தங்கள் தேசத்துலதான். எந்த இடத்துல அவமானப்பட்டமோ, எந்த இடத்துல இலச்சை அடைஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு உட்கார்ந்தமோ அந்த இடத்துலதான் ஆண்டவர் இரட்டிப்பான சுதந்திரத்தை கொடுப்பாராம். நித்திய மகிழ்ச்சியும் கொடுப்பாராம். இன்னைக்கு நம்ம இழந்த ஆசீர்வாதம், வீடு, பணம், ஊழியம், அதிகாரம், செல்வம், ஏதோ ஒரு உயர்ந்த ஸ்தானம், எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். நீங்க ஒரு அனாயிண்டட் பர்சனா இருக்கலாம், உங்க ஜப வாழ்க்கை இழந்து போயிருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு புதுப்பிப்பாரு. எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பா கொடுப்பாரு. உங்க வரங்களை இழந்திருக்கலாம், உங்க கண்ணிகளை இழந்திருக்கலாம். ஐயோ, நான் எப்படி இருந்தனே, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இழந்த அனைத்தையும் ஆண்டவர் இரட்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார். இது இரட்டிப்பாய் கொடுக்கிற காலம். சகரியா 9:12 வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. அரணுக்கு திரும்புங்க, தேவ சமூகத்துக்கு போங்க. இரட்டிப்பான நன்மையை கொடுப்பாரா? அதுவும் இப்பவே இன்றைக்கே கொடுப்பாரா? சொல்றனே, இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிற காலம் இது. லூக்கா 19:10 வாசிச்சு பார்த்தோம்னா, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேட வந்தார்னு எழுதியிருக்கும். அதுல மனுஷகுமாரன் நம்மளதான் இழந்து போனார், நம்மதான். ஆனா நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மள மீட்டெடுத்தாரு. அவர் இழந்து போனதை தேடுறது போல இன்னைக்கு நீங்களும் என்னெல்லாம் இழந்தீங்களோ தயவு செஞ்சு விளையாட்டா எடுத்துக்காதீங்க. ஒரு பேப்பர்ல எழுதுங்க, என் வாழ்க்கையில நான் எதெல்லாம் இழந்திருக்கேன், என் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் இழந்திருக்கேன், என் ஜப வாழ்க்கையை நான் இழந்திருக்கேன், என்னுடைய வரங்களை நான் இழந்திருக்கேன், என்னுடைய பணம், செல்வம், பொருள், என்னுடைய பிசினஸ்ல லாஸ், எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ எல்லாத்தையும் எழுதி தேவனுடைய பாதத்துக்கு கொண்டு போய் வச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் இரட்டிப்பா அந்த நாள்ல திரும்ப நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தயவு செஞ்சு எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாத்தையும் எதெல்லாம் எழுதுறீங்களோ எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில கொடுப்பார். 5வது காரியத்தை பார்ப்போம். முடிஞ்சு போச்சு, அல்ல இதெல்லாம் என் வாழ்க்கையில இனிமே நடக்காது, அவ்வளவுதான்
அப்படின்னு நினைச்ச அனைத்திற்கும் உயிர் கொடுக்கிற காலம் இது. எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல வாசிச்சோம்னா, உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஆண்டவர் உயிரை உண்டாக்கினார். எலும்புகளுக்குள்ள உயிர் வருமாங்க? எலும்புகளுக்கு நரம்பு உண்டாக்குமா, தசம் உண்டாக்குமா, சதை உண்டாகுமா? ஆனா அதுக்கே ஆண்டவர் உயிர் கொடுத்திருக்காருனா, இன்னைக்கு என் வாழ்க்கையே அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு உயிர் கொடுக்கிற காலமா இந்த தேவன் வைத்திருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா 35:7வது வசனம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். மது சர்ப்பங்கள் தாவரத்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். ஹல்லேலூயா. முன்னாடியே நான் சொன்னேன், இப்பயும் நான் சொல்றேன், வெட்டாந்தரையில தண்ணீர் வரும், வறண்ட நிலம் நீரூற்றா மாறும். வலு சர்ப்பம் தாபரிச்சிட்டு இருந்துச்சான். எங்க போய் அது வாசம் பண்ணும்? நல்ல அடர்ந்த காடு, அது ஒரு மாதிரி இருள் நிறைந்த இடத்துலதான் வலு சர்ப்பம் வாசம் பண்ணும். ஆனா அந்த இடத்துல புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகுமா? இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம். நீங்க அது முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு இருப்பீங்க. ஆனா கர்த்தர் அதுக்கு உயிர் கொடுப்பார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈசாக்கோட வாழ்க்கையில அப்படிதான். முதல்ல ஒரு துறவை தோண்டினாரு, ஆனா பெலிஸ்தர்கள் வந்து அவரோட சண்டை போட்டாங்க. ரெண்டாவது மறுபடியும் சண்டை போட்டாங்க. ஆனா மூணாவது ஏசேக்கு சித்தம் முடிந்து ரெகபோத் அவர் வாழ்க்கையில தொடங்கிச்சு. இன்னைக்கு அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் ரெகபோத் தொடங்குகிற காலம் இது. தூர்த்து போட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. மரிச்சிட்டாரு லாசரு, செத்த போனோம், நானும் 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா அந்த லாசருவ உயிரோட தேவன் வெளியே கொண்டு வந்தாருன்னா, ஏசு கிறிஸ்துவால உயிர் தழ வைக்க முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முடிந்து போன எல்லா காரியங்களுக்கும் இதுதான் அவ்வளவுதான், இதெல்லாம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச எல்லா காரியத்தையும் ஆண்டவர் முடிப்பார், அதை நடக்க செய்வார், அவர் அதை நடத்தி காட்டுவார். ஏசாயா 60:15 வாசிப்போம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அப்படிதான் நீங்க இருந்தீங்க, இருளதான் இருந்தீங்க, அவ்வளவுதான் இவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு உங்களை பார்த்து நினைச்சிருக்கலாம். ஆனா உங்களை ஆண்டவர் எப்படி மாத்த போறாருன்னா, நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உங்களை பார்த்தாலே அநேக பேருக்கு சந்தோஷம் உண்டாகுமா? அத மாதிரி ஆண்டவர் உங்களை மாத்துவார். அப்படியே பலருக்கு நம்மள ஆசீர்வாதமா தேவன் மாற்றுவார். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கலாம்? நெகிழப்பட்டு போய், மனுஷர்களால கைவிடப்பட்டு போய், அவ்வளவுதான் நம்மள பார்த்து தூற்றி இருக்கலாம், நம்மள அவமானப்படுத்தி இருக்கலாம், நம்மளாம் எந்திரிக்கவே மாட்டோம்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மள அப்படியே பல ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா மாத்துவாராம். உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் ஆண்டவரால வைக்க முடியுங்க. அவரால கண்டிப்பா செய்ய முடியும். செத்து போன சாராளோட கர்ப்பத்துல இருந்து ஈசாக்கு கொண்டு வர முடியும்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இல்லையே. அப்படி ஒரு காலம் நம்ம கடந்து போய் வாழலையே. தேவனால நமக்கும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவனால நமக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுக்க முடியும். அல்லேலூயா. தயவு செஞ்சு விசுவாசிங்க. வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, இனி எனக்கெல்லாம் வேலை கிடைக்காது, இனி என்னெல்லாம் யார் பாப்பா, என்னெல்லாம் யார் நேசிப்பா, எனக்கெல்லாம் யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார், விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. எல்லாத்தையும் தேவன் திரும்ப கொடுப்பார். அதுக்குதான் சொன்னேன், நமக்கு இது ஒரு புதிய ஆரம்பம். ஆண்டவர் நமக்கு புதிய ஆரம்பத்தை கொடுத்திருக்காரு. பழசெல்லாம் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, புதிய காரியம். அவரால நீங்க ஒரு நாளும் மறக்கப்படலைங்க. அவர் உங்களை பார்த்துட்டே தான் இருக்காரு, அவர் உங்களை கண்ணோக்கிட்டே தான் இருக்காரு. கண்டிப்பா அவர் உங்களுக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்வார். இது நியாயம் செய்கிற காலம். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தோம். இது ஆண்டவர் நமக்கு துக்க நாட்கள் முடிந்து சந்தோஷமா கொடுக்கிற காலம்னு பார்த்தோம். நம்மள பெரிய ஜாதியா மாற்றுகிற காலம்னு பார்த்தோம். சத்துருக்களின் போராட்டத்தை விலக்கி நமக்கு நீதியை சரி கட்டுகிற காலம்னு பார்த்தோம். இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா வரும்னு பார்த்தோம். செத்து போன ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பார்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, ஆண்டவர் எல்லாமே செய்வாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன அர்ப்பணிக்கணும், நம்ம என்ன அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஜெபித்து கடந்து செல்லலாம். ஏசாயா 44:22 வசனம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஒருவேளை இந்த நாள்ல தேவ சமூகத்துக்கு போக முடியாம
ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா? ஏன்னா நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அவ்வளவு பெருசா இருக்கும். ஆண்டவர் என்ன நேசிப்பாரா? எப்படி நான் போய் ஜெபிப்பேன்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு தவிச்சு கொண்டு இருக்கிற உங்களை பார்த்தும் என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். எல்லாத்தையும் ஆண்டவர் அகற்றிட்டாரு. என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றது, அவரிடத்துல திரும்புங்க. அவர் உங்களை மீட்டு கொண்டாராம். அவருடைய ஆதத்துக்கு போங்க, அவருடைய சமூகத்துக்கு போங்க. அவர் எப்படி உங்களை முன்னாடி நேசிச்சாரோ அதே போலதாங்க உங்களை நேசிப்பாரு. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இளையகுமாரன் கதையை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, உதாரணத்தை, அவன் பாவம் செஞ்சு போயிட்டு திரும்ப அவன் வரும்போது உன்னை எப்படி அவங்க அப்பா அவனை நேசிச்சாரோ அதே போலதான் 2வது வாட்டி அவனை நேசிக்கிறாரு. அவனை போன் தூக்கி போடல. இன்னைக்கு நம்மளுடைய அப்பாவும் அப்படிதான், நம்மளுடைய தகப்பன், நம்மளுடைய பரமபிதா அப்படிதான் உங்களை நேசிக்கிறாரு. அவர் உங்களை மீட்டு கொண்டேன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு போங்க, உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சரியாய் எல்லாவற்றையும் மாற்றுகிற காலம் இது. புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். 2வது காரியத்தை பார்ப்போம். ஏசாயா 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்மளால சரியா செபிக்க முடியல, நம்மளால சரியா எதையும் செய்ய முடியலனா, உங்களுடைய கைகளை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. ஆண்டவர் நமக்கு இது நியாயம் செய்கிற காலம், நமக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற காலம் இது. அதனால உங்களுடைய கலந்த கைகளையும் கால்களையும் திட்டப்படுத்தி தேவ சமூகத்துக்கு போங்க. தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. கடைசியா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா. இதுவரையும் போய் மனுஷங்க கிட்ட போராடி இருப்பீங்க, மனுஷங்க கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பா சரியான ரெஸ்பான்ஸ் வரவே வராதுங்க, திரும்ப வரவே வராது. கண்டிப்பா தேவ சமூகத்துல போய் சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதை கேட்கிற தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு மாற்றி கொடுப்பார். ஏன்னா தேவனால முடியும். மனுஷங்க கிட்ட சொல்லி சொல்லி மேல மேல நமக்கு டென்ஷன் ஆகி இதுதாங்க நமக்கு கிடைக்குமே தவிர, தேவ சமூகத்துல போய் சொன்னா என்ன நடக்குமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்துல கிடைக்குமா? சமாதானம் வந்தாலே போதுமே நமக்கு. அதனால மனுஷங்க கிட்ட சொல்லி மனுஷங்க கிட்ட போராடி பார்த்ததெல்லாம் இதோட போதும், விட்டுருங்க. தேவ சமூகத்துல போய் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன் சமாதானத்தை கொடுப்பாரு, சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுப்பார். அதனால என்னோடு கூட சேர்ந்து மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு ஜெபித்து கடந்து செல்வோம். முதலாவது, உங்க துக்க நாட்கள் முடிந்து இது உங்களுக்கு சந்தோஷம் வருகிற காலம். உங்க சூரியன் இனி அஸ்தமதிப்பதில்ல, உங்க சந்திரன் மறைவதில்ல. உன் துக்க நாட்கள் முடிந்தது. நம்முடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2வது, கர்த்தர் நம்மள பெரிய ஜாதியா மாற்றுகிற காலம். என்னெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நான்லாம் எவ்வளவு சிறுமியா இருக்கனே, அற்பமா என்ன பாக்குறாங்களே. அற்பமா பாக்குறவங்களதான் ஆண்டவர் இன்னைக்கு உயர்த்துறாரு. அற்பமா பாக்குறவங்களதான் ஆண்டவர் அதிகமா உயர்த்துவாருங்க. யாவேச அவங்க அம்மாவே அவ்வளவு அற்பமா, நான் துக்கத்தோட உன்னை பெற்றெடுத்தேன்னு சொன்னாரு. ஆனா யாபேசோட எல்லைகளை தான் தேவன் விரிவாக்கி வச்சிருந்தாரு. அதனால உங்களை அற்பமா பாக்குறாங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தை தீவிரமா ஆண்டவர் நமக்கு செய்வார். கவலைப்படாதீங்க. 3வது காரியம், யுத்த மனுஷர் சத்துருக்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு இது நீதி செய்கிற காலம். உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், உங்ககிட்ட இருந்து கொலையாடிட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் விசாரிக்காம விட்டவே மாட்டாரு. கண்டிப்பா ஆண்டவர் சீக்கிரத்துல விசாரிப்பார். ஏன்னா இது விசாரிக்கிற காலம். நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க வேத வாசிக்கிறது, இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல அழுகிற அழுகுரல் எல்லாம் ஆண்டவரோட சமூகத்துல கேட்டிருக்குங்க. சீக்கிரத்துல நியாயம் செய்வார். 4வது காரியம், இழந்த அனைத்தையும் ரெட்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாரு. தேவ சமூகத்துக்கு போங்க, எழுதுங்க, ஜெபிங்க. எல்லாவற்றையும் ரெட்டிப்பா ஆண்டவர் திரும்ப கட்டளையிடுவாரு. 5வது காரியம், கடைசியா, முடிஞ்சு போன செத்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் உயிர் பெற செய்வாரு. செத்து போன சாராளோட கற்பத்துல இருந்து ஈசாக்கு வெளியே வந்தாருன்னா, இன்னைக்கு உங்களுக்கு செத்து போன கற்பம் இல்லையே,
மலட்டு கற்பம் தானே, மலட்டு கற்பத்தை ஆண்டவரால உயிர் உள்ள கற்பமாய் மாற்ற முடியும், தேவனால முடியும். செபிங்க, ஆண்டவர் மாற்றுவார் எல்லாவற்றையும். அதே போல அவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி முடிஞ்சு போயிருக்கலாம், இருளா இருக்கலாம், அந்த இருள தேவன் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார், வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல திரும்புங்க. அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு, உங்களை மீட்டு கொண்டேன்னு சொல்றாரு. அவர் சமூகத்துக்கு போய் அறிக்கையிட்டு தேவனை நோக்கி ஒரு அப்பா கிட்ட இல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே போல அவர் சமூகத்துக்கு போய் பேசுங்க. அவர் உங்களை காண்கிற தேவனா இருக்கிறார், இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பா அவர் உங்களை மீட்டு கொண்டாரு. அவர்கிட்ட திரும்புங்க. ரெண்டாவது, தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்துங்க. செபிங்க, இன்னும் செபிங்க. கண்டிப்பா சீக்கிரத்துல இது நியாயம் செய்கிற காலம் ஆண்டவர் செய்வார். மூணாவது, இதுவரையும் மனுஷங்க கிட்ட சொல்லி சொல்லி வேதனைப்பட்டது, ஆழ்ந்து போனது எல்லாம் போதும். தேவன் கிட்ட சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவ சமாதானமும் கிடைக்கும், சூழ்நிலையும் மாறும். எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுப்பேன்னு சொல்லி எங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பெரிய ஜாதியாய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். எங்களோட சத்துருக்களின் போராட்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கு நீதி சரி கட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முடிந்து போன செத்து போன எல்லா காரியத்துக்கும் எங்க வாழ்க்கையில நீர் உயிர் கொடுத்ததுக்காக, அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமா எங்களுக்கு மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே உன் பக்கமாய் திரும்பவும் அப்பா செபிக்கவும் எல்லாவற்றையும் மனுஷர்கிட்ட சொன்னதெல்லாம் போதும். ஆண்டவரே, உங்ககிட்ட சொல்றதுக்கும் எங்களை பலப்படுத்துங்க, எங்களை திடப்படுத்துங்க. இந்த மாசம் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுங்க. நீங்க சொன்னது போல இந்த மாசம் எங்களுக்கு ஒரு விடுதலையின் மாசமா இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசம் ஒரு வெற்றியின் மாதமா இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. வெற்றியையும் விடுதலையும் கொடுத்து எங்களை சந்தோஷமாய் நீர் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா எல்லா அப்பா மீனுக்கு கொஞ்ச நாள் கூட எல்லா கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி வேலி அடைத்து அப்பா பத்திரமாய் நீர் காத்துக்கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் தேவ ஆலயத்துல போய் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.